ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே ஈஸியாக குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஷாரத் போர்வாத் நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய நிபந்து அதில் ஃபஸ்ட்டு ஒன் ராஷ்டிரகவி மைதிலி ஷரண் குப்த் அது வந்து பார்த்தாச்சு. இப்போது பிளாஸ்டிக்கா துர்பயோக், அதாவது பிளாஸ்டிக்கால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்றதான் இந்த நிபந்தில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஞாபகமாக நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கருத்துக்கள், நம்ம எடுக்கிற விதம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் 80% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமே தான் பார்க்குறீங்க. ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சதை வந்து கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். விஷாரத் போர்வாத் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும். ஓகே, இப்போ பார்க்கலாமா? பிளாஸ்டிக்கா दुरुपयोग. प्रस्तावना. दुनिया में लाखों नई चीज़ों बनती है. இந்த உலகத்துல லட்சக்கணக்கான பொருட்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. बनती है. सब हमारे रोजाना कामों को सरल बनाती है. அந்த எல்லாமே सब हमारे, அது எல்லாமே வந்து நம்மளுடைய டே டு டே லைஃபுக்கு தேவையான உதவிகரமா இருக்கு. நம்மளுடைய லைஃபுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு எல்லா வேலைகளுக்கும். वे सारी चीजें கோயி ந கோயி ஹானி பவுன்சானி ஹே. அதாவது எல்லா பொருளுமே வந்து இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு, ஏதாவது ஒரு தீமை அப்படின்றது விளைவிக்க தான் செய்யும். எந்த பொருளாக இருந்தாலும் அது இயற்கைக்காகட்டும் இல்லை நமக்காகட்டும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த மாதிரி இருக்கும். மகர் வே ஹானியா சோட்டி சி ஹோத்தி ஹே. ஆனால் அந்த விளைவுகள், அந்த தீமை வந்து சோட்டி சி ஹோத்தி ஹே, சின்னதாக தான் இருக்கும். ஓகேவா? லேக்கின் பிளாஸ்டிக் கி ஹானியா கதர்நாக் ஹோத்தி ஹே. ஆனால் பிளாஸ்டிக்கால் ஏற்படக்கூடிய அந்த தீமைகள், விளைவுகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப வந்து அபாயகரமானது இல்லையா? பிளாஸ்டிக் வந்து மண்ணில் மக்காது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கு தெரியும் இல்லையா? பிளாஸ்டிக் அப்படின்னா அது வந்து மண்ணில் மக்காமல் போகும். அது பல ஆண்டுகளாக அது அப்படியே இருக்கும். அதனால் வந்து நிறைய மிருகங்கள் எல்லாம் இப்போ அதை சாப்பிடுது. ஆடு மாடு நிறைய ஜீவராசிகள் அதால் வந்து கஷ்டப்படுது. இப்போ எங்கேயாவது குப்பைகள் இருந்தால் அதெல்லாம் போய் அடைச்சிக்குது. அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? மண்ணை வந்து முக்கியமாக மலடாக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய அபாயகரமாக இருக்குது. ஹானியோं को हम सुधार ही नहीं सकते. ஸோ இந்த தீமைகள்லேருந்து நம்ம இன்னும் வந்து ஒரு விழிப்புணர்வு அப்படின்றதே அடையாமல் இருக்கோம். இன்னுமே வந்து அதற்கான ஒரு சொல்யூஷன் அப்படின்றது நம்ம இல்லாமல் தான் இருக்கோம் இல்லையா? ஆகே இஸ்கே சம்பந்தமே விசார் கரைங்க. ஸோ அதை பற்றின இங்கே பார்க்கலாம் அப்படின்றாங்க. பிளாஸ்டிக் और பூமி. பிளாஸ்டிக் வந்து பூமியில் என்ன விளைவை ஏற்படுத்துது? ஜோ भी चीज जमीन पर गिरती वह गल जाती है. எந்த ஒரு பொருள் இப்போ வந்து ஏதாவது ஒரு குப்பை, ஒரு காய்கறி குப்பையோ இல்லை கீரை ஏதாவது அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அது வந்து மண்ணில் மக்கும். ஓகேவா? பத்தே கிர்த்தே ஹே மிட்டி கே சாத் மில்கர் கல் ஜாத்தே ஹே. இப்போ இலைத்தலைகள் அந்த மாதிரி எல்லாம் விலகும் போது அதெல்லாம் வந்து மிட்டி கே சாத், மண்ணோட சேர்ந்து வந்து அமுங்கி அதோட கலந்துருது இல்லையா? கூடே கற்கட் धातुएं कपड़े लकड़ी सब कुछ मिट्टी के साथ मिलकर गले जाते हैं. ஸோ இந்த மாதிரி உலோகங்கள், வேறு ஏதாவது பொருட்கள், துணி, அப்புறம் மரம், இது எல்லாமே வந்து கீழே மண்ணோட மண்ணாக வந்து அது கலந்துருது. ஓகேவா? மண்ணோட மக்கி போயிடுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் கல் ஜாத்தே ஹே. உன்கா ஸ்ரய ஹோ ஜாத்தா ஹே. லேக்கின் அதோட வந்து ஒன்றா சேர்ந்துருது அப்படின்றாங்க. ஓகேவா? லேக்கின் பிளாஸ்டிக் கா ஸ்ரய கபி நஹி ஹோத்தா. ஆனால் வந்து பிளாஸ்டிக் அந்த மாதிரி மண்ணோட மண்ணாக வந்து ஒன்றா ஒன்றி போகிறது கிடையாது. இஸ்லியே பூமி பஞ்சர் ஹோ ஜாத்தி. இதனால் மண் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த மலடாயிடுதுன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி ஏதாவது தாவரங்கள் விளைவிக்கிறதுக்கோ இல்லை நம்ம வாழ்வதற்கே உகந்த நிலமாக அது இருக்கிறதல்ல, பாலடைந்து போயிடுது. லாக்கும் பிரயத்ன கர்னே பர் भी वह पहले जैसे उपजाऊ नहीं बन सकती. லட்சக்கணக்கான முயற்சிகள் நாம செய்தாலும் அது வந்து திரும்ப முதல் போலவே வந்து அந்த வளமான உபஜாவு அப்படின்னா வளமாக அது மாறுவது கிடையாது. यदि अनाजों की उत्पत्ति नहीं होगी सब ஹம் கைசே ஜியேங்கே. ஸோ நம்ம வந்து தானியங்கள் இதெல்லாம் உணவுகள் விளைவிக்க முடியாது இல்லையா? ஸோ அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா கைசே ஜியேங்கே, நாம் எப்படி வாழவோம் அப்படின்னு கேட்குறாங்க. பிளாஸ்டிக் और ஜல். தண்ணியில் வந்து இது எப்படி தீமை தாக்கத்தை ஏற்படுத்துது? ஜல் ஷயோமே கூடா ஃபேங்க்னா லோகோங் கி ஆதத் ஹே. இதில் வந்து தண்ணியில் தான் வந்து எல்லா குப்பையும் வீசுறது மக்களுக்கு வழக்கம் இல்லை. இப்போ கூட பாருங்கள், மழையெல்லாம் பெருசாக வந்தது அப்படின்னா தண்ணி ஆற்றுல நிறைய அடிச்சுட்டு போகுது அப்படின்னா அப்போ நிறைய ரசாயன கழிவுகள் எல்லாம் கலக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணுறதுனால ஃப்யூச்சரில் நம்மளுக்கும் நம்மளுடைய சந்ததியினருக்கும் தான் பாதிப்பு அப்படின்றத உணர்றதே கிடையாது. அது என்னன்னு தெரியல. அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, எல்லாருமே வந்து ஒருமித்த இதோட அரசாங்கமும் ஆகட்டும் அதற்கு தகுந்த முயற்சிகள் நடவடிக்கை எடுக்கணும். நம்மளும் ஆகட்டும் எல்லாருமே வந்து சரியாக இருந்தோம் அப்படின்னா தான் இதெல்லாம் நடக்காது. ஓகே, பிளாஸ்டிக்
போத்தலே பி फेंकते हैं. பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் நிறைய போட்டுறாங்க. நிறைய வெள்ளம் அந்த மாதிரி வரும்போது சமயத்துல தான் இந்த மாதிரி எவ்வளவு குப்பைகள் சேர்ந்திருக்கு அப்படின்றதே தெரிய வருது இல்லையா. அப்பதான் எல்லா பக்கம் போய் அடைச்சிக்கும் போது தான் நம்மளுக்கு தெரியுது. बरसात में ये बोतलें சமுத்திர தக்கு பகுன் ஜாத்தி ஹே. ஸோ அந்த பிளாஸ்டிக் பாட்டில் என்ன ஆகுது, மழை வரும்போது அந்த ஆத்தோட கலந்து அப்படியே கடலுக்கு தான் போகும் இல்லையா. ஸோ அப்போ கடலில் போய் கலந்துருது. மச்சிலியா பிளாஸ்டிக் கோபி காணே லகுத்தி. ஸோ இப்போ மீனெல்லாம் வந்து நிறைய இடத்துல திமிங்கலங்கள் அந்த மீனெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து அந்த பிளாஸ்டிக்கை வந்து சாப்பிட்ருது. அதுக்கு தெரியுமா இந்த மாதிரி மனுஷ பதர்கள் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. மச்சிலியோं के अंदर प्लास्टिक के கண தேக்கே ஜாத்தே ஹே. ஸோ அந்த மீன்களுடைய உடம்புக்குள்ள கூட இப்பெல்லாம் பிளாஸ்டிக் அப்படின்றது பார்க்க முடியுது அப்படின்றாங்க. இன் மச்சிலியோங்கோ காணே வாலேங்கா ஸ்வஸ்திய பிகடு ஜாத்தாக. ஸோ இதை சாப்பிடக்கூடிய மனிதர்களுடைய உடம்பும் வந்து பாதிக்கப்படுது. அதோட இந்த மீன்களினுடைய உடலும் வந்து பாதிக்கப்படுது. அதை சாப்பிட்ற நம்ம என்ன ஆகும், நம்மவும் பாதிக்கப்படுவோம். ஜல் மே ரஹ்னே வாலே சபி ஜீவ் ஜந்து இசுசே பிரபாவித் ஹே. ஸோ அது எல்லாமே வந்து எல்லா உயிரினங்களுமே அதனால வந்து பாதிக்கப்படுது இல்லையா. அதனுடைய தாக்கம் விளைவு வந்து அதற்கு ஏற்படுது. கபி கபி மிருத் கே பேட் மே கை கிலோ பிளாஸ்டிக் கச்சரா மில்தா ஹே. ஸோ அதாவது திமிங்கலங்களினுடைய வயிற்றில் பேட்டுமே வயிற்றில் வந்து நிறைய கிலோ கணக்கில் வந்து பிளாஸ்டிக் கழிவுகள் வந்து காணப்படுது. பிளாஸ்டிக் வே கோபி மார் டால்தாக. ஸோ அது வந்து நிறைய கிலோ கணக்கில் இருக்கும்போது என்ன ஆகும், அது வந்து அந்த பாதிப்புனால அது வந்து இறந்து போகிறது. தாலாபோமே ஃபேங்கே ஜானே வாலே பிளாஸ்டிக் கே காரன் தாலாப் கந்தலா ஹோ ஜாத்தாக. ஸோ அருவிகள், குட்டை, குளம், நீர், ஆறுகள் இதுல எல்லாம் வந்து குப்பைகள்லாம் வந்து நம்ம அந்த பிளாஸ்டிக் எல்லாம் போடும்போது அது என்ன ஆயிருது, அதுவும் வந்து மாசடையுது. வகு பீனே யோகிய நகி ரக்தா. ஸோ அது குடிப்பதற்கு உகந்ததாக இருக்கிறது இல்ல. பிளாஸ்டிக் ஒரு ஜான்வர். ஸோ இது விலங்குகளுக்கு எப்படி பாதிப்பை ஏற்படுத்துது. என்னுடைய ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்றேன். நான் என்ன அப்படின்னா, நான் எப்பவுமே வந்து குப்பைகளை அப்படியே 100% சொல்ல முடியாது, ஒரு 98%, 98% வந்து நான் எங்கேயுமே வந்து குப்பைகளை போட மாட்டேன். ப்ரௌடாக சொல்லிக்க ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் வந்து நான் இது எப்போ இருந்தேன் அப்படின்னா, எனக்கு ஒரு 8th 9th இருந்தா அப்போ இருந்து நினைக்கிற ஸ்கூல் டைம்லேருந்து நான் வந்து குப்பைகளை வந்து ஒரு லெவலுக்கு மேலே நான் எங்கேயுமே வந்து குப்பைகளை வந்து வெளியே போட மாட்டேன். ஈவன் நான் வந்து ஏதாவது வண்டியில் போயிட்டு இருந்தால் கூட கையிலேயே வச்சுட்ருப்பேன். பார்க்குறவங்க கூட ஐயோ பெரிய பைத்தியம், என்ன நீ ஒருத்தி போடுற குப்பைனால தான் இந்த உலகம் குப்பையாகுதா, இந்த இடம் குப்பையாகுதா, எல்லா பக்கம் குப்பையாக தானே இருக்குது, போட்டுட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு விஷயம். ஈவன் நம்ம வந்து அது குப்பை தொட்டியிலே போட்டாலும் திரும்ப அந்த குப்பைகளை கொண்டு போய் நம்ம எங்கே வேணாம்னு நினைக்கிறோமோ அங்கே தான் போடுறாங்க நிறைய பேர். ஸோ அதற்கு அரசாங்கமும் தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கணும். பட் நான் வந்து ப்ரௌடாக சொல்லிக்குவேன், அதாவது வந்து எங்கேயாவது நான் போட்டிருப்பேன், இல்லைன்னு சொல்லலை. அதாவது வந்து ஏதாவது ஒரு சில இடத்துல என்னால் தவிர்க்கவே முடியாது, அந்த இடத்துல நான் அதை வச்சுக்கிட்டு இருக்கவே முடியாது அப்படின்ற இடத்துல, அதுவும் எங்காவது குப்பை இருக்குது அதை எடுப்பாங்களோ அப்படின்ற நினைப்பத்தில் போடுவேன். மற்றபடி நான் எப்பவுமே மேக்ஸிமம் வந்து எந்த குப்பையாக இருந்தாலும், ஈவன் நான் இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறேன் அப்படின்னா கூட குப்பையை கையிலேயே வச்சுட்டே போயிட்டுருப்பேன். அப்போ எங்கே வந்து குப்பை தொட்டி இருக்கோ, குப்பை எங்கே போட்டிருக்காங்களோ அங்கே வந்து அதை போடுவேன். ஸோ நான் வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி வந்து குப்பைகளை நான் கரெக்டாக வந்து குப்பை தொட்டியில் தான் போடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நாம் எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பூமிக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நாம செய்யறோம் அப்படின்னு, அது வந்து நம்ம செய்யறோன்றது இல்லை, அது நம்ம கடமை. அந்த கடமையை நம்ம ஒரு துளியாவது நிறைவேற்றுறோம் அப்படின்னு நினைச்சு நம்ம எல்லாருமே ப்ரௌடா ஃபீல் பண்ணலாம். இல்லை நான் அந்த இதுக்கு முன்னாடி அப்படி இல்லைன்னு நினச்சிங்கனாலும் தயவு செய்து அந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளீஸ். அது வந்து நாம் இந்த இயற்கைக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய நன்றி கடன். இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குது இல்லையா. ஸோ அதில் 1% நாம் நம்மளுடைய கடமையை நிறைவேற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, தாவரம், மரம், செடி, கொடி, நிழல்னு எவ்வளோ விஷயம் இருக்குது, வெப்பம், எல்லாமே நமக்கு கொடுத்துருக்கிற வரம். ஸோ அதற்கு ஒரு சின்ன சின்ன கடமையை நம்மளால் ஆற்ற முடியும் அப்படின்னா அதுவே பெரிய பெரிய விஷயம். நிறைய இடங்கள்ல மரங்களை கட் பண்றாங்க, அதை பார்க்கும்போது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை என்னால் இப்பெல்லாம் பார்க்கவே முடியல. திரும்பும் போது எனக்கு கண்ணில் அப்படியே அழுகையா வருது, அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது நமக்கு என்னடா துரோகம் பண்ணுச்சு அப்படின்னு. ஓகே, ஒரு சில இடத்துல கட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அதை வேற இடத்துல போய் நடுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் அது பண்றது இல்லை. என்னவோ சரி, ஓகே, நம்ம லெசனுக்குள்ள வரலாம். நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஓகே, இதெல்லாமே வந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதோட விடாமல் நாம் லைஃப்பில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயம்லாம் நாம் வந்து நார்மல் லைஃப்பில் நம்ம டே டு டே லைஃப்பில் செய்யணும்.
ओके प्लास्टिक और जानवर प्लास्टिक कवरों में खाना वितरित करते हैं प्लास्टिक कवरல தான் வந்து खाना वितरित करते हैं சாப்பாட்டு பொருள் எல்லாம் பிளாஸ்டிக் இதுல தான் வருது இல்லையா लोग आधा खाना खाने के बाद फेंके देते हैं सो மக்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சுன்னு என்ன பண்றாங்க தூக்கி போட்டுறாங்க गाय बैल ஆதி ஜான்வர் உன்கோ கா லேத்தே ஹே ஸோ ஆடு மாடு விலங்குகள் இதெல்லாம் அதை சாப்பிடுது இல்லையா எப்படி வந்து இந்த திமிங்கலம் மீன்கள் இதெல்லாம் வந்து அதை சாப்பிடுதோ அதே போல இந்த ஆடு மாடு உயிரினங்கள் ஜீவராசிகள் சாப்பிடுது தப்புவே பீமார் படுக்கர் மர் ஜாத்தே ஹே அப்போ வந்து அதுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது பஹாடோ और वन प्रदेशों में जाने वाले टूरिस्ट प्लास्टिक को फेंके தேத்தேகே ஸோ அங்கே போகிறவங்க என்ன பண்ணுறாங்க மலைகள் அந்த பிரதேசங்களுக்கெல்லாம் போகிறவங்க என்ன பண்ணுறாங்க அங்கேயும் தூக்கி குப்பையை போடுறாங்க நம்மளால முடிஞ்ச உதவின்ற மாதிரி என்ன கேவலமாக பண்ண முடியுமோ என்ன கஷ்டத்தை கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டே இருக்காங்க ஹாத்தி ஜெய்சே ஜான்வர் உன்கோ கா லேத்தேகே நிறைய யானைகள் வந்து சாப்பிடுது யானைகளினுடைய உயிரிழப்புக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய இந்த பிளாஸ்டிக் உட்கொள்றது பிளாஸ்டிக் பாட்டில்ஸு அந்த மாதிரி நிறைய காடுகள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல ட்ரக்கிங் போவாங்க இல்லை காடு வழியாக பயணம் பண்ணுறது அந்த மாதிரி இருக்க இடத்துல சொல்லுவாங்க அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க குப்பைகளை காடுகளில் போடாதீங்க காட்டை நாசம் பண்ணாதீங்கன்னு பட் அதையும் மீறி நிறைய பேர் பண்ணுறாங்க அதனால தான் இந்த மாதிரி நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளோட இருக்கக்கூடிய அது நமக்கு ஒண்ணுமே பண்றதில்ல அந்த விலங்குகளும் சேர்ந்து கஷ்டப்படுது ஓகேவா एक बार एक मृत हाथी के पेट में प्लास्टिक कचड़ा पाया गया था ஸோ இந்த மாதிரி இருந்த ஒரு இறந்து போன ஒரு யானையினுடைய உடல்ல விலங்குகளினுடைய உடல்ல இதெல்லாம் இருக்கு அப்படின்றாங்க லோக் ஜஹாं भी पहुंचते हैं वहां प्लास्टिक पहुंच जाता है அதாவது மக்கள் வந்து எங்க போறாங்களோ அங்கெல்லாம் பிளாஸ்டிக் போய் சேருது प्लास्टिक और हवा இது காற்றுக்கு என்ன மாசு ஏற்படுத்துது प्लास्टिक सहज रूप से हवा को नहीं बिगाड़ता लेकिन उसको जलाने पर जो धुआं उठता है वह सबसे खतरनाक है அதாவது பிளாஸ்டிக் வந்து என்ன சொல்றது நார்மலா வந்து இருக்கும்போது அது வாயுக்கு வந்து காற்றுக்கு ஒரு சேதத்தை ஏற்படுத்துறது இல்ல பிகடுத்தா நகி ஓகேவா ஆனா அது வந்து எரிக்கப்படும் போது ஜலானேப்பர் எரிக்கப்படும் போது துவா விட்டுதாக அதுல இருந்து வரக்கூடிய புகை அப்படின்றது காற்று மண்டலத்தையும் வந்து நாசப்படுத்துது மாசடைய செய்யுது வகு துவா ஹவாமே மில் ஜாத்தாகே ஸோ அது என்ன ஆகுது காற்றோட வந்து கரைஞ்சிருது उस हवा में सांस लेने वालों को कैंसर हो जाता है அந்த காற்றை சுவாசிக்கிறவங்களுக்கு கேன்சர் முதலிய கொடிய நோய்கள் உண்டாகிறது பிளாஸ்டிக் का उपयोग பிளாஸ்டிக்னுடைய உபயோகம் हम प्लास्टिक का उपयोग रोक नहीं सकते நம்ம வந்து பிளாஸ்டிக்னுடைய உபயோகத்தை நிறுத்த முடியாது ஓகேவா சடனா அப்படியே ஃபுல்லா வந்து நிறுத்த முடியாது कुछ बेहद जरूरी चीजों में प्लास्टिक का उपयोग ठीक है लेकिन थैलियां बोतलों கலமோ கேலியே பிளாஸ்டிக் உபயோக ரோக்னா சாகியே எல்லா உபயோகமா ஆல்ரெடி நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த பிளாஸ்டிக் உபயோகம் கண்டிப்பா தேவை அப்படின்றதுல வந்து நாம அதை நிறுத்த முடியாது இல்லையா ஆனா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண பையில இருந்து பாட்டில்ஸ் இப்போ சில்வர் பாட்டில்ஸ் கண்ணாடி பாட்டில்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா கண்ணாடி கூட சரி ஓகே உடஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் பட் அது வந்து சில்வர் பாட்டில்ஸ் அந்த மாதிரி உபயோகப்படுத்தலாம் பென்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல நாம வந்து அதுல முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து தடை செய்யலாம் यदि प्लास्टिक को उत्पत्ति रोकी नहीं जाती तो कुछ सालों में भूमि रहने लायक नहीं रहेगी நாம வந்து பிளாஸ்டிக்கோட உபயோகத்தை அதாவது உற்பத்தியை வந்து ஸ்டாப் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் வருஷத்துல இந்த பூமி வந்து ரஹனே லாயக் வாழ்வதற்கு தகுதியற்றதாக ஆகிவிடும் பிளாஸ்டிக் ஹமாரே லியே ஹி நஹி பூமி மே ரஹனே வாலே ஹர் ஜீவ் கே லியே கத்தரா ஹை இந்த பிளாஸ்டிக் வந்து நமக்கு மட்டும் இல்ல பூமியில வாழக்கூடிய பிற உயிரினங்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் ஆபத்தை விளைவிக்குது उपसंहार जब तक दुनिया के देश इस संबंध में कदम नहीं उठाएंगे तब तक प्लास्टिक का खतरा बना रहेगा எப்போ வந்து உலகம் இதை வந்து இந்த பிளாஸ்டிக் உபயோகத்தை வந்து நிறுத்துதோ அதனுடைய அந்த அவேர்னஸ் அப்படின்றது வருதோ அது வரைக்கும் இந்த ஆபத்து அப்படின்றது போகாது குறையாது प्लास्टिक को सुरक्षित तरीके से मिटाने के लिए किसी न किसी तकनीकी का आविष्कार करना चाहिए பிளாஸ்டிக்னுடைய உபயோகத்தை வந்து அதுல இருந்து நாம பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு வகையில அதனுடைய உபயோகத்தை நாம கண்டிப்பா நிறுத்தி தான் ஆகணும் இல்லை அப்படின்னா எதிர்காலம் வந்து ரொம்ப பயங்கரமான ஆபத்தானதாக மாறிவிடும் कम से कम तब तक के लिए प्लास्टिक के इस्तेमाल को रोकना चाहिए ஸோ எப்படியாவது நம்மளால முடிந்த அளவு பிளாஸ்டிக்கினுடைய உபயோகத்தை குறைத்து கொள்ள வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் விஷாரத் பூர்வாதில் வந்து எல்லாத்துலேயுமே அதாவது இந்த நியூ சிலபஸில் என்னென்ன இருக்குது கத்ய
அப்புறம் வந்து கஹானி, அப்புறம் இந்த நிபந்த் இது எல்லாமே வந்து ஃபுல்லாக நியூ. ஓகேவா? ஸோ அப்போ நியூ அப்படிங்கும்போது அதில் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு த்ரீ அப்படின்னு எடுக்கலான்னு இருக்கேன். பிகாஸ் வந்து படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துலேயுமே அந்த ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ. ஒவ்வொரு வீடியோவும் சீக்கிரமாக எல்லா லெசன்ஸும் அப்லோட் பண்ணிடுறேன். உங்களுக்கு இது உபயோகமாக இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது, நான் எடுத்த விதம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து நீங்கள் இன்னும் வந்து சப்போர்ட் பண்ணணும், சூப்பர் தேங்க்ஸ் மூலிமா அமௌண்ட் சென்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நான் இதில் காமிச்சிருக்கேன் இல்லையா? ஸோ அதே போல் சூப்பர் தேங்க்ஸ் மூலிமா அமௌண்ட் சென்ட் பண்ணி நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.